ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் மயூர் அகாடமியால் சீசன் 3 எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து எனக்கு லைக் கொடுத்துருங்க, லைக்கும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ப்ரொவிஷனல் லைசன்ஸ் எக்ஸாமை நாங்க அட்டெண்ட் பண்ணி ஆகணும். ஓகே, பாஸ் பண்ணி வந்திருக்கிற அந்த 100 ஸ்டூடண்ட்ஸும் தயவு செஞ்சு இந்த ஸ்கிரீனை பாருங்க. இது அந்த அரேனா தானே? காப்பாற்றணும். யாரை ரெஸ்கியூ பண்ணணும் தான் புரியல. அடுத்த ஸ்டேஜ் தான் உங்களோட கடைசி ரவுண்ட். இப்போ டிசாஸ்டர் செட்டிங்கா இருக்கிற இந்த இடத்துல கேண்டிடேட்ஸ் ஆகிய நீங்க ரெஸ்கியூ மிஷனை பண்ணணுங்கிறது தான் ரூல். அவங்க தான் பைஸ்டாண்டர்ஸ். இப்ப நமக்கு ஸ்கிரீன்ல காட்டின இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கவங்க நாம தான் காப்பாத்தணும். சில நேரங்கள்ல ஸ்ட்ரீட்ல இருக்கிற அப்பாவி ஜனங்களையும் இப்படி குறிப்பிடுவாங்க. இப்போ முத போட்டியில ஜெயிச்ச எல்லா கேண்டிடேட்ஸும் தகுதியானவங்களா இல்லையாங்கிறத இந்த இடத்துல நீங்க ரெஸ்கியூ மிஷன்ல பர்ஃபார்ம் பண்றத வச்சு தெரிஞ்சிடும். ரெஸ்கியூ பண்ணனும். அங்க யாரோ இருக்காங்க. பெரியவங்களும் குழந்தைகளும் இருக்காங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற எல்லாரும் ரெஸ்கியூல கலந்துக்கிறதுக்காகவே ட்ரெயின் பண்ணப்பட்டவங்க. இவங்க தான் பாப்புலரான ஹெல்பர்ஸ் கம்பெனியை சேர்ந்தவங்க. இது ஒரு கம்பெனி நான் தெரியுங்களா? அப்ப இவங்கலாம் இப்ப நடிக்க போறாங்களா? ஆடாங்க. ஹீரோ ட்ரைனிங்கை சப்போர்ட் பண்றதுக்காகவே இந்த வேலையை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அங்க சேர்ந்தவங்க அந்த டிசாஸ்டர் ஜோன்ல காயப்பட்ட விக்டிம்ஸ் தான் நடிச்சுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணா அவங்களை காப்பாற்ற முடியுங்கிறத கேண்டிடேட்ஸான நீங்க தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி இதுல உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலயும் பாயிண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு கொடுக்கப்படுற விஷயம்ல இருக்கிற பேசிக் பாயிண்ட்ஸ் நீங்க கடந்துட்டீங்கன்னாவே போதும். நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த ரவுண்ட் 10 நிமிஷத்துல ஆரம்பிச்சிடும். அதனால அதுக்கு தேவையானதை இப்பவே தயார் பண்ணிக்கங்க. தனிப்பட்ட பாயிண்ட்னா அப்ப இதுவே ஃபைன் எடுத்துட்டு போவோம் போல. இந்த டிசாஸ்டர் ஏரியாவை கமினோ மாதிரி உருவாக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அப்ப நமக்கு வில்லன்ஸ் கிட்ட இருந்து பக்குகோவை காப்பாத்துறதுக்காக எந்த வில்லனும் வந்துடக்கூடாது. ப்ரோஸ் பாத்துக்கிட்டாங்க. ஆனா அதே சமயம் நம்ம எக்ஸாம் நினைச்சுதான் ரியலாக நடக்கும். இந்த முறை கிடைக்கூடாது. गाइस நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லியே ஆகணும். நீங்க எல்லாரும் கேக்க ரெடியா? என்ன மேட்டர்னு சொல்றியா? மேட்டர் தான் மேட்டர். அது சொல்லு. ரொம்ப டைட்டா Dress போட்டாங்க ஒரு அழகான பொண்ணு. ஐயோ அவங்க கேட்க சொல்றேன். அவ அழகா இருக்கான்னு சொல்ல வரியா? ஆமா உண்மைதான். அவ இங்க வந்த உடனே நான் அவளை கவனிச்சிட்டேன் தெரியுமா? அந்த பொண்ணு இருக்கால ஒரு பாறைக்கு பின்னாடி மிடோரியா கூட Dress எல்லாம் நின்னுட்டு இருந்தா. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே நீங்க. மோதி பாடுறா தெரியும். எனக்கு புரியல. நான் எங்க கிட்ட நடிக்காத. அங்க இருக்கிற அந்த பொண்ணு Dress எல்லாம் உன்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? அது சைக்கோடா மௌனே. ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனால தான் பொண்ணு பாக்குறப்ப சிரிக்கிறா. அது என்னன்னு சொல்லு. நல்ல பையன் தான் நடிச்சாங்க. நீ ஒரு ப்ளே பாய் நான் எதிர்பார்க்கல. எனக்கு இப்பதான் புரியுது. அது செரோ தானே சொன்னா. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அது அவ சக்தியோட சைடு எஃபெக்ட். உண்மை என்னன்னா நான் என்ன நடக்குதுன்னு தெரியாம அதுல ஃபெயில் ஆயிருப்ப தெரியுமா? அப்ப நீ ஒரு Dress எல்லாம் பாத்தியா? வந்து அது எங்களை விட்டுட்டு நீ மட்டும் பாத்துட்டல. ஒண்ணு பார்த்தாடா சிக்னல் கொடுத்துட்டு இருக்கா. நினைக்கிற மாதிரி அவ பாக்குகோ, என்ன எக்ஸாம் அப்போ எங்களுடைய கிளாஸ்மேட்டான சிசிகுரான் பையன் கூட நீதான் சண்டை போட்டியா? ஆமா. இவ்வளவு முடி இருக்கு. ஆமா, அவன் என்கிட்ட தோத்துட்டான். நான் நினைச்சேன் அவன் தேவையில்லாம உன்னை நிறையவே அசிங்கப்படுத்திருப்பான்னு எனக்கு தெரியும். அவனுக்கு எப்பவுமே மத்தவங்களை மட்டும் தட்டி பேசுறதே வேலையா போச்சு. நீயும் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதால தான் அவன் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டான். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம ஸ்கூல்ஸ் இடையில நல்ல ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா இருக்கணும். நாம கூட ஒரு ஃப்ரெண்ட் நம்மால் பேசி கேட்டது இல்லையா? எனக்கு அதான் தோணுது. ஆனா அவங்க சண்டை போடுறது பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல. என்ன நல்ல ரிலேஷன்ஷிப்பா? ஆனா அவனோட அந்த பார்வை அதுல இல்ல. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஹே, காலர் போட்டிருக்கே ஒண்ணுதான். உனக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? வெளியே தானே பகையாடா. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. நான் உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. விஷயம் என்னன்னா சன் ஆஃப் எண்டேவர் உங்க ரெண்டு பேரையும் வெறுக்கிறத என்னால கொஞ்சம் கூட நிறுத்த முடியல.
ஆனா முறை உன்னை பார்த்ததுக்கும் இப்போ உன்னை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எங்க அப்பாவுக்கு இதுக்கு ஏதோ கண்ணை சம்பந்தம் பார்க்கும்போது இருக்கா? உன் அப்பா தான் எனக்கு ஞாபகத்துக்கு வராரு. ஐயோ, எல்லாரும் இதேதான். அப்பா ஞாபகம். எதுவும் பிரச்சனையா யோராஷி? சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் சார். வாய் ஒன்று பேசுது கண்ணு வேற எங்க பேசுது. அப்பாவோட கண்ணா? டோடரோகி நாம அப்புறம் மீட் பண்ணலாம். நீ பண்ணலாம். உன்னை அப்புறமா பார்க்கலங்கறா? அப்ப என்னடா பண்ண போறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்படி நடந்துக்கிறீங்க? ஆரம்பிக்க போற எக்ஸாம்ல கொஞ்சமாவது கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்ப அத பத்தி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்றேன்ல. எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. ஆனா எதுக்கு எனக்கு தேவையில்லாம கோவம் வருது? அது சண்டை பேர் பொசசிவ். போடுறதுக்குள்ள நான் கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன். ஆனா இப்போ ஆரம்பிச்சிச்சு. இந்த மொத்த ஊருமே பாதிக்கப்படுற அளவுக்கு வில்லன்ஸ் மிகப்பெரிய டெரர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த பில்டிங்ஸ் இடிஞ்சு விழுந்ததுல நிறைய பேருக்கு காயமாயிருக்கு. இதெல்லாம் சும்மா ஒரு பொய் கதை தானே. அப்படின்னா ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ரோடு எல்லாம் அதிகமா டேமேஜ் ஆயிருக்கிற இதுவும் காரணத்தினால open-ஆ? வர வேண்டிய ரெஸ்கியூ டீம் வரதுக்கு தாமதமாகுது. ஏன் ரூல்ஸை மாத்திட்டே இருக்காங்க? ரெஸ்கியூ டீம் வரதுக்குள்ள இங்க இருக்கிற ஹீரோஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் காப்பாத்தணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். அடிப்பட்ட எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணி காப்பாற்ற வேண்டியதுதான் உங்க டாப். உங்களுக்கான நேரம் இப்போ ஆரம்பிச்சிடுச்சு. உயிரை காப்பாற்றுறது தான் ஒரு ஹீரோவுடைய அதிகபட்ச கோல். இதை நம்ம கரெக்டா பண்ணியாகணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். பாயிண்ட் பத்தி அவங்க சொன்னாங்க தவிர அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. டீடைல்ஸ் எதுவும் தெரியாததுனால ட்ரைனிங் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அவங்களை காப்பாத்தி ஆகணும். பக்கத்துல இருக்கிற அர்பன் ஏரியால இருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாரும் ஒரே டீமா வேலை பார்க்கலாம். ரைட். மறுபடியும் நீ தனியா போக போறியா? நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு தேவையில்லாம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க போனாலும் பின்னாடி வரும்டா. இந்த ரவுண்டையாவது தயவு செஞ்சு சீக்கிரம் முடிச்சிருங்க. ரெஸ்கியூ எக்ஸசைசஸ். என்னடா இது எக்ஸாமா இருந்தா கூட பார்க்காம உட்கார மாட்டியே இருக்கு. ஜாக்கிரதை. தேவையில்லாம பேரான பாக்ஸ்ல மாட்டிக்காதீங்க. என்னாச்சு சவுண்ட் விடுங்க? கேக்குது. எனக்கு ஒரு குரல் கேக்குது. குழந்தை ரியலா நடிக்கிறானே. நிலைமை மோசமா இருக்கு. ஏதாச்சும் சொல்லு. என்னால நடக்க முடியுதா இல்ல எங்க அடிபட்டிருக்குன்னு தான் நீ முதல்ல பார்க்கணும். நான் மூச்சு விடுறதே கொஞ்சம் தடுமாறி தானே விடுறேன். ரத்தம் வரத நீ ஏன் கவனிக்கல? ஹீரோ லைசென்ஸ் வச்சிருக்கிறவங்க முதல்ல விக்டிம் என்ன நிலைமையில இருக்காங்கன்றத நான் என்ன நஷ்டாடா? அப்ப அக்கோட மெம்பர்ஸ் தான் எங்களுக்கு மார்க்க போட போறாங்களா? நீங்க தகுதியானவங்களா இல்லையான்றத நாங்க இதை வச்சுதான் முடிவு பண்ணுவோம். அதனால எல்லாத்தையும் எப்படி டேக் கேர் பண்றாங்க? ஆல்ரைட். இந்த இடத்தை டெம்பரரி ஹசார்ட் ஜோன் அறிவிங்க. அது மட்டும் பத்தாது. நல்லா யோசி. இந்த மொத்த இடமுமே நிலையா இல்ல. இந்த இடத்தை கிளியர் பண்ணி நான் ஹெலிகாப்டர் போறதுக்கான வசதி ஏற்படுத்துறேன். இப்போ பாருங்க. அடடே. சிங்கர் சுஹாய் செகண்ட் இயர் மோரன் நகமாசா இவருடைய சக்தி எக்ஸ்டெண்டோ ஹே அவரோட உடம்புல அதான் பவர் ஐயா. என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா டக்குனு சிக்கிக்கோ அதுதான் அதுல இருக்க பிரச்சனையே. நீங்க சூப்பரா பண்ணிக்க போறோம். வேற லெவல். அவரை பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இங்க இருக்கு. இங்க நிறைய இடம் இருக்கு. பேசாம இந்த எவாக்குவேஷன் சோனா மாத்திரலாம். நல்லது. விக்டிம்க்கு ஏற்பட்ட காயங்களுக்கு ஏத்த மாதிரி நான் உங்களை பிரிச்சு வைக்கிறேன். அப்பாவி மக்களோட உயிரை காப்பாற்றணுங்கிற விஷயத்துல கண்டிப்பா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் கை கொடுக்கும். நீங்க இங்க ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க மட்டும் வரல. போலீஸும் ரெஸ்கியூ டீமும் இங்க வர வரைக்கும் இந்த ப்ராசஸ முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கான பிளான போட வேண்டியது நீங்க தான். இந்த மாதிரி நிலைமையில விக்டிம் பயந்து போயிருப்பாங்க. புரியுதா? ஹீரோ ஆகிறதுக்கு ஏகப்பட்ட தளங்கள் இருக்கு. ஆனா எல்லா தளத்தையும் தாண்டி நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. உதவி வேணும்னு கேக்குறவங்களுடைய மனநிலை ரொம்ப வேதனைக்கு உட்பட்டு இருக்கும். ஆனா அவங்கள பார்த்து இந்த நிலைமை மோசமா இருக்குன்னு சொல்றேன். அசிங்கமா இல்ல? நெகட்டிவா பேசவே கூடாது. நம்பிக்கையோட இருக்க. நான் இங்க வந்து நம்பிக்கையை மட்டும்தான் கொடுக்கணும். நான் இப்ப பதட்டப்படாம இருக்கணும். தேவையில்லாம வளரக்கூடாது. எக்ஸாம்ல பாஸ் பண்ணி லைசென்ஸ் வாங்குறதுக்காக மட்டும் நான் இதை பண்ணக்கூடாது. அது தப்பு. ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு முக்கியமான தகுதினா அதுல இதுவும் ஒண்ணு. நான் எவ்வளவு அன்பா இருக்கேன்னா அந்த அளவுக்கு இவர்களை என்னால காப்பாற்ற முடியும். ஒன்னும் இல்ல குட்டி பையா. எதுக்கும் பயப்படாத. கவலைப்படாத. உன்னோட தாத்தாவை எப்படியாவது காப்பாத்துவோம். இந்த பையனை நான் ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமுக்கு முதல்ல கூட்டிட்டு போறேன். நீங்களாம் இவன் தாத்தாவை காப்பாத்துங்க.
எதுக்கும் பயப்படாதடா தம்பி, ஒன்னும் ஆகாது உனக்கு. கம்மரா குட்டி கொஞ்சம் பயப்படாம இரு. வாங்கின காசுக்கு மேலே போகிறான்டா கொய்யா. இப்ப எதுக்கு நான் தேவையில்லாம இங்க நின்று அவனை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்? உனக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல? இந்த ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறதுக்கான நேரம் இது கிடையாது. டெக்கோ அவனோட கோல் அடையறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கான். நான் அவன் மனசு குழப்ப கூடாது. இந்த எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்க இருக்கிற யாரையும் காதலிக்கிறது தானே? நானும் தான். நீ காதலிக்கிறவங்கள மாதிரியே நீயும் இருக்கணும்னு ஆசைப்படுற, கரெக்டா? சொல்லு. இந்த ஃபீலிங்ஸ்க்கு நான் இப்ப இடம் கொடுக்க கூடாது. அவன மாதிரியே நானும் கடுமையா உழைக்கிறத பத்தி தான் கவலைப்படணும். குட். முக்கியமா என் கனவு அடையணும். காதல் கண்ணை மறைக்கக்கூடாது. ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எல்லாரும் சரியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இன்னும் நிறைய தூரம் போகணும். டெஸ்ட்னு சொல்லிட்டு சாதாரணமா முடிச்சிருவோம்னா என்ன? இதுக்கப்புறம் எல்லாம் நேரடியா இருக்க போகுதுங்கிறத அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இது என்ன வில்லன்ஸ் வேற இறக்குவீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் தான் இதை காப்பாற்றுவானா என்ன பண்ணாலும் தெரியுது. பாட்டி குழந்தை வேஷம். சுத்தி இருக்கிற பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆங்கிலேயோ மாத்தலாம். எல்லாத்தையும் அனலைஸ் பண்றாங்க அவங்க. அவங்க மார்க் போற மாதிரி. நீ அடிப்பட்டவங்களுடைய கண்டிஷனை செக் பண்ணாம இங்க இருந்து நகரவே கூடாது. அப்படி நகர்த்தினா அவங்களுக்கு ஆபத்து ஏற்படும். எலும்பு முறிவு ஏற்பட்டா கேவி இப்ப எங்க இருக்கா? அவன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா? உங்களுக்கு ஒன்றும் ஆகல. ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றத வச்சு அவங்க ட்ரெயினிங்கோட குவாலிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். ஹிடாசாவை எடுத்துக்கோங்க. இது செகண்ட் இயர்ஸ்க்கான டெஸ்ட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை எடுத்துக்க முன்படுறது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்கா வேற இருக்கான். அவன் முதல் ரவுண்டையும் பாஸ் பண்ணிட்டான். ஆனா அவன்கிட்ட சுத்தமா பொறுமையே இல்லை. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறது இதுலயே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு சீக்கிரமா எலிமினேட் ஆகி ஸ்டேஜுக்கு வந்த முதல் ஆள் யாருன்னா அது நீங்க தான். ஆமா, எனக்கும் அது தெரியும். அப்புறம் என்ன? இந்த வாய் பொத்தி நோக்காருன்றீங்களா? தப்பு நடந்துச்சுன்னு அனலைஸ் பண்ணுங்க. அப்பதான் தப்பு பண்ணது என்னன்னு தெரியும். நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்டெயின் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீங்க இப்படி இருக்கீங்க. நான் உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டேன்னு சொல்ல வரீங்களா? இது பொய். இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க பாருங்க, நீங்க அவனால அஃபெக்ட் ஆனதை ஒத்துக்கோங்க, தப்பு இல்ல. ஸ்டெயினுடைய அட்வைஸை கேட்கறது, அப்புறம் ஆல்மேட்டோட ரிட்டையர்மெண்ட்டை பாக்குறது, இதனால ஹீரோஸுடைய உண்மையான நேச்சர் மேலேயே நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா இப்ப இருக்கிற மாதிரியே நீங்க எல்லாத்தையும் வெறுத்துக்கிட்டு உங்களை நீங்களே டிமோட்டிவ் ஆக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பொட்டன்ஷியல் வீணாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாயிடும். இங்க யாரோ இருக்காங்க, ஆனா கூப்பிட்ட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னால இதை தாண்டி பார்க்கவும் முடியல. அவங்களுக்கு பரிசு இருக்கா நான் பாக்குறேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான இடத்தை நான் உருவாக்குறேன். நீங்க செமையா வேலை பார்க்கறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சாகணும். சுயநினைவோட இருக்கிற அந்த பெரியவருக்கு உதவி தேவை. எனக்கு வலிக்குது. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அவர் கல்லு கடையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. நான் அவரை விடுவிக்கிறேன். பாவம், அந்த பொண்ணு தேவையில்லாம பாயிண்டை இழக்க போறா. தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்றியா? அவரை சுத்தி செவர் எப்படி இடிஞ்சு விழுந்திருக்குன்னு பாரு. இங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் பசல் மாதிரி நல்லாவே இன்டர்லாக் ஆயிருக்கு. நம்ம தப்பா ஏதாவது மூவ் பண்ணா மொத்தமா சரிஞ்சு அப்படியே விழுந்துரும். நம்ம தெளிவா தான் பிளான் பண்ணி பண்ணணும். நீ சொன்னது நிச்சயமா கரெக்ட் தான். முதல்ல இந்த செவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இதை பயன்படுத்தலாம். ஆனா எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். முட்டு கொடுத்து நிக்க போறியா? எப்படி கரெக்ட்டா முடிச்சிட்டோமா? நிக்குமா? இது உன்னோட டர்ன். யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி நான் ஒரு பாதையை உருவாக்குறேன். இது மாதிரி இது சரியானதுதான். ஆனா அதே சமயம் தப்பா போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படும் போது உதவி தேவைப்படுறவங்களை காப்பாற்ற அதிக ரெஸ்கியூவர்ஸ் இருக்க மாட்டாங்க. அந்த சமயத்துல வேலையை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சாகணும். ஒருவேளை யாராவது எல்லாத்தையும் அவங்களே பண்ண ட்ரை பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய நேரம் வீணாகும். அதுக்கு முதல்ல உங்க சக்தியால என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுங்கிறத முழுமையா ஏத்துக்கணும். அப்புறம் இருக்கிற மற்ற ஹீரோஸ் கிட்ட எப்படி வேலையை பிரிச்சு கொடுக்கறதுங்கிறதையும் யோசிக்கணும். டெஸ்ட்ல உங்களோட ரோல் நம்பரை நீங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு உங்களுக்கு முதல்ல தனி தைரியம் தேவை. சிச்சுவேஷனை தெளிவா புரிஞ்சுக்கிற பட்சத்துல உங்களால இதை கண்டிப்பா பண்ண முடியும். எல்லாமே டீம் ஒர்க் தான். உங்களோட முயற்சிகள் வீணாக்கிட்டு தான் இருக்கு.
இவங்க இப்படியே பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்னால இவங்களுக்கு கண்டிப்பா லைசென்ஸ் கொடுக்க முடியும். அது கஷ்டம். இப்படி என்ன வேடிக்கை பார்க்கறது கொஞ்சம் கூட நல்லது கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரி இல்லாம இந்த வாட்டி நாம பிரிஞ்சுதான் ஆகணும். சின்ன சின்ன டீம்ஸாவே பிரியலாம். அப்ப நான் நதியோரமா போய் ரெஸ்கியூ மிஷனை கண்டினியூ பண்றேன். நானும் உன் கூட வரேன். கைஸ் ஒண்ணா வேலை பார்க்கலாமா? கண்டிப்பா ஒரு அனிமல் ஃபைட் பண்ணி யாரால உதவி தேவைங்கிறத கண்டுபிடி. நான் சில 4 நாளா புரியுற மாதிரி. மினிட்டா எனக்கு உதவி பண்றியா? கண்டிப்பா வரேன். நல்லது. சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு நம்ம மத்த ஸ்கூல் கூட சேர்த்து வேலை பார்க்கணும். அப்போ உயிரை காப்பாற்ற முடியும். அதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா? சொன்னீங்க பாருங்க. நல்லது, ரொம்ப நன்றி. ஐயோ நீ ஹெல்ப் பண்ணுவா நான் நினைச்சுக்கிட்டு பார்த்தேன். ஆனாலும் படுத்த இடத்துல வேலை செய்யணும். முதலாளி கூட நின்று வேலை கொடுப்பாரு, நம்மளால் படுத்து நல்லா கொடுப்போம். நினைக்கிறேன். ஜீரோ, இவருக்கு டேக் போடு. பிரச்சனையே இல்ல. சரி ஜீரோ, நம்ம அடுத்து இவரை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ல அடியில் இருந்தாலும். யாராவது எங்களை காப்பாத்துங்க. என் கை ரொம்ப பக்கவா. எனக்கும் கை வலிக்குது. எங்களை காப்பாத்துங்க. கைதால போச்சு உயிர் போகல. ஐயோ காப்பாத்த வந்த மாதிரி பேசுறீங்க. டேய், அதுக்கு உங்ககிட்ட டேய், like நீ போறாங்கடா. பேசுவியா? இங்க பாருங்க, சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதுனால நம்ம லோ ப்ரையாரிட்டி விக்டிம்ஸ் தான். புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா அதை அவன் கண்டுபிடிச்சிட்டானா? அதனாலதான் நம்மள பார்த்து அவன் அப்படி கத்திக்கிட்டு நீங்கள் இருக்கான். அப்படி இல்லைனாலும் அப்படிதாங்க ஆச்சரியமா இருக்கும். இருக்கு. இவன் பேசுனதை கேட்ட உடனே 2 பேரும் அமைதியாயிட்டாங்க. அவங்க முதல்ல சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போ. சரி. எது பண்ணாலும் அது சாதமா அவன் எடுத்துப்பா. பேசுற விதம் சுத்தமா சரியே கிடையாது. -பாயிண்ட். ஐயோ நான் பார்த்து நீ இப்ப என்ன சொன்ன? ஐயோ மிரட்டியே பாயிண்ட் வாங்கினோம். அந்த பக்கத்துல இருந்து எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. அற்பு, காப்பாற்றப்பட வேண்டியவங்களோட கண்டிஷன் என்னங்கிறத நான் போய் பார்த்துட்டு வரேன். இது என்னதான் டெஸ்டா இருந்தாலும் உதவின்னு கேட்கிறவங்களை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. ஏன்னா என் அண்ணா டென்ஸா இங்க இருந்திருந்தா கண்டிப்பா அவனும் எதைதான் பண்ணியிருப்பான். நம்ம இப்போ மலைப்பகுதிக்கு போகலாம். கண்டிப்பா விலங்குகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அங்க போனா வரேன் போறேன். ஆசிட் மட்டும் வித்தியாசமாக ஓடுது. வாசுவி, அங்க பாரு. காப்பாத்துங்க எனக்கு நீச்சல் தெரியாது. இதோ நான் வந்துட்டா வந்துட்டேன். வந்துட்டா. அந்த பையனுக்கு குளிராம இருக்க ஃபயர் ரூட் நமக்கு தேவைப்படும். நான் பாத்துக்கிறேன். நம்ம சேஃபான இடத்துக்கு வந்துட்டோம், கவலைப்படாத. பையனோட தான் வந்துட்டு இருக்கோம். ஏதோ காப்பாற்றி இங்கே வச்சிருக்காங்களே வயசில் இருந்தா. இங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்க வா. அந்த பையனை நான் பாக்குறேன். என்னது பாருங்க, அவன் தலையில பயங்கரமா அடிபட்டு அவன் காயம் ஆழமா இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா பயங்கரமா ரத்தம் வருது. கேட்கிற கேள்விக்கு பதில் கரெக்டா தான் சொல்றான். இந்த பையனுக்கு எதுவும் இல்லை. அந்த வலது பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போங்க. ஓகே மேம். எமர்ஜென்சி ரெஸ்கியூவர்ஸ் இங்க வந்து சேர்றதுக்குள்ள ஹீரோஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் காப்பாற்றணும். விக்டிம்ஸை காப்பாற்றி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும். ப்ரொஃபஷனல்ஸ் இங்க வந்த பிறகு டிரான்சிஷன்ஸ் ரொம்பவே பக்காவா இருக்கணும். நிலைமை எப்படி இருக்கு? ஆரம்ப கட்டத்துல ஆமா, நிறைய பண்றது பேர் தானா? சொதப்புனாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனா ஹக் மெம்பர்ஸ் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் பாயிண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்ததை விட பசங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. என்ன கேட்டா இது டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லது. ஆனா உதவி கேட்கிற சிட்டிசன்ஸை காப்பாத்துறதுக்கு ஹீரோஸ் மல்டி டாஸ்க் பண்ணி ஆகணும். அதுக்குள்ள காப்பாத்துறதோட நிறுத்தாம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். நடுவில் ஆபத்து வந்தாலும் காப்பாற்றணும்னா என்ன நடக்குது? காப்பாற்றிக்கிட்டே போறீங்க. என்னமோ வெடிக்குது. என்னமோ வெடி. வில்லன்ஸ் ஒரு பெரிய பரப்பளவுல அட்டாக் நடத்தி இருக்காங்க. இங்க பாருங்க, இதுவே எக்ஸாமோட ஒரு பகுதி தான். அப்படியே சொல்றேன். அப்படின்னா ஏய், அங்க போய் பாரு. யாராவது ஒருத்தர் எனக்கு பதில் கையா அது நாக்கு தொங்குதுன்னு சண்டை போட்டுக்கிட்டே உங்களோட மக்களை காப்பாற்ற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவர் கேங் ஓர்க்கா. கேமினோல தெரியுமா? வில்லன்ஸ்க்கும் ஹீரோஸ்க்கும் இடையில நடந்த சண்டையில எண்டவர் அப்புறம் வேஸ்ட் ஜீனியஸ்ட் கூட கேங் ஒர்க் அனுப்பி வைக்கப்பட்டார். ஓ ஆமா இவரா? இப்போதைக்கு 10வது ரேங்க்ல இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரோ இவர். அற்புதம். பார்க்க வில்லன் மாதிரியே இருக்கிற ஹீரோஸ்ங்கிற லிஸ்ட்ல இவர் 3வது இடத்துல இருக்காரு. இந்த இடத்தை இன்னும் சேதப்படுத்துறதுக்காக டெரரிஸ்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறவங்க இங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறதோட புதுசா வந்திருக்கிற வில்லன்ஸையும் எதிர்த்து போராடணும். காப்பாத்திக்கிட்டே சண்டை போடுறாங்க. அப்படிதானே நடக்கும் ரியல்ல. ரொம்ப கஷ்டமான வேலை. எதுக்காக டெஸ்ட் எவ்வளவு நீதான் பண்ண போய் சைட் டெஸ்ட் நினைச்சியா?
இப்போ நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? சண்டை போட போறீங்களா இல்ல பாதுகாக்க போறீங்களா? உதவ போறீங்களா இல்ல ஓட போறீங்களா? ஒரு ஹீரோ என்ன முடிவு எடுப்பான்? எல்லா சுச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ணணும். இந்த எபிசோடும் நல்லா இருந்ததுங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா தான் இருந்தது நம்ம பசங்க பொறுத்த வரைக்கும். ஏன்னா காப்பாற்றுறது தானே மெயின் கோலு. எப்பவுமே இப்போ வில்லன்ஸ் வராங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே ஃபஸ்ட்டு அட்டாக் நடக்குதுன்னா சிவிலன்ஸ் தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அவங்கள காப்பாற்றிக்கிட்டே ஒன்று சைடு அட்டாக் பண்ணுறதா நம்ம ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே அப்படி தான் பார்த்தோம். நம்ம ஹீரோஸ்லாம் வந்து ஒரு பக்கம் மக்களை காப்பாற்றிக்கிட்டு அவங்களே அட்டாக் பண்ணிக்கிட்டு அப்படி தான் இருந்தது. சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் பெஸ்ட் எக்ஸாமாக எனக்கு இருந்துச்சு. இதுலேயும் வந்து இன்னும் இப்படி இருக்கே டஃப்னு இருக்குது. இதுதானே ரியாலிட்டியில் நடக்க போகுது. நாளைக்கு நீ போய் இதான் ஃபேஸ் பண்ண போகிற. ஸோ சூப்பராக இருந்தது. அதே ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிடோரியை வந்து இங்கே சுச்சுவேஷன் பேடாக இருக்குதுன்னு சொல்கிறப்போ இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்களே பேனிக்கில் இருக்காங்க. அது போய் இன்னும் பேனிக் ஆகிடக்கூடாது. பாசிட்டிவாக ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவோம். அந்த பையனை கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் இருக்கணும், வரும்போது நீங்கள் எப்படி ஒருத்தவங்களை கவனிக்கணுன்ற வரைக்கும் ஃபுல் டிப்ஸ் சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு அவங்களுக்கு. அவங்க யாருமே சின்ன பசங்க அப்படி தெரில. எல்லாமே அந்த என்ன சொல்கிறது குழந்தை விஷயத்தில் பாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே கரெக்டாக வச்சு இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வரணுன்ட்டு வச்ச மாதிரி தான் ப்ரொஃபஷனலாக தான் வந்திருக்காங்க. ஸோ எல்லா சுச்சுவேஷனும் பண்ணணும் அந்த மாதிரி தான். இப்போது வில்லன்ஸும் வந்து இறங்கின மாதிரி தான். இவர் நான் மறந்துட்டேன். அப்போ தான் அவங்க கூட பக்குக்கு கூட அந்த இது காட்டுறது தான் தெரிஞ்சு இவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அதே தான். நீ சிவிலன்ஸாக எவனானா டே வாடானா வாடா போடானா போடா என்னடா பேச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவன் மிரட்டியே மார்க் வாங்கிடான்னு நினைக்கிறேன். மார்க் ஒரு மார்க் குறைச்சி பாரு, நீ உயிரோட வீடு போய் சேர்றியான்னு மிரட்டுவாங்க. அந்த ஃபீல் இருந்துச்சு. இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.